தலைவர் வேல்முருகனா தோழர் வேல்முருகனா? இன்றைய அரசியலுக்காக தலைவர் வேல்முருகன், ஆனால் உண்மையா நாங்கள் நேசிக்கின்றவர் தோழர் வேல்முருகன். எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதை உடனடியா விரல் நுனியில பேசக்கூடிய தலைவர். அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. பொறாம களத்தில் நின்று மக்களுக்கான வாழ்வுரை சிக்கலுக்கு எங்க உலகத்துல எங்க புலமைந்த தமிழ் எங்க யாருக்கு அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்கின்ற முதல் குரலாக குரல் கொடுக்கின்ற ஒரு உண்மையான ஆண்மையுள்ள தலைவர். தற்கூறிகள் வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இவருக்கு என்ன அரசியல் தெரியும் என்று, எந்த இடத்தில் எவனை அடித்தால் அது சரியாக நடக்கும் என்பதை நடத்தி காட்டியவர் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள். நாங்க போராளிய எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை நம்பி வந்திருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் போராளிகள். இது ஒன்றும் ரசிகர் கூட்டம் அல்ல, கூத்தாடிகளுக்கான கூடுகிற கூட்டம் அல்ல, ஒரு போராளிகளுக்காக கூடுகின்ற ஒரு மகத்தான மாபெரும் இயக்கத்தினுடைய கூட்டம். தமிழின் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தமிழக வாழ்முறை கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் கண்ணல் உ கண்ணன் அவர்கள். வணக்கங்கய்யா. ஐயா, இன்னைக்கு உங்களுடைய கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாடு இந்த அரங்கத்துல நடந்தது. இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை ஒரு பொதுக்கூட்டம் நிகழ்த்திருக்கீங்க, நூற்றாண்டு நிகழ்வு. இங்க மக்களுடைய எழுச்சியும் பங்களிப்பும் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? உலகம் எங்கும் பறந்து வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய முதல் மாநில மாநாடு இதே மஞ்சக்குப்பம் மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய மாநாடு. எங்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் அவர்கள் ஒரு கட்சியால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட பிறகு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை கூட்டிய பிறகு விளைவுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இன்று தமிழ்நாடு முழுவதும் 38 வருவாய் மாவட்டங்களிலும் கட்சியினுடைய தலைமை சட்டத்திட்ட விதிக்கு உட்பட்டு 80 மாவட்டங்களை 2 சட்டமன்ற தொகுதிக்கென்று பிரித்து கட்சி இன்று தமிழ்நாட்டில் மிக வேகமாக பரவி வருகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் தன்னுடைய 13 வயதில் தனித்தமிழ்நாடு படுதலை தோழர் தமிழரசன் தலைமையிலான அமைப்பு நடத்திய அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர். அன்று முதல் இன்று வரை தமிழ் தேசிய அரசியலை தமிழ்நாட்டு மக்களுக்கு, உலகத்திலே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்திருந்த ஒரே தலைவர் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் மட்டும்தான். நீங்கள் கூட இந்த இப்பொழுது நடைபெற்ற இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நெருப்பாக தேசிய இன விடுதலைக்காக போராடிய, சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வட தமிழ்நாடு முழுவதும் வட மாநிலம் முழுவதும் நடந்தே சென்று மக்களிடையே பரப்புரை செய்து மண்டல் குழு பரிந்துரை அமுல்படுத்திய ஐயா ஆணைமுத்து அவர்களுக்கும், புரட்சியாளர் தமிழ் தேசிய சிந்தனையாளர் ஐயா கலியபெருமாள் அவர்களுக்கும் இன்று நூற்றாண்டு விழா எடுக்கின்றோம். ஆனால் எத்தனையோ இயக்கங்கள் இவர்களுக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருக்கிறது. ஆனால் அது ஒரு அரங்க கூட்டமாகத்தான் இருக்கும். ஆனால் தமிழ் தேசிய பாதையில் வளர்ந்த எங்கள் தலைவர் அண்ணன் முத்தமிழ் அவர்கள் இந்த இருபெரும் தலைவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் என்று சொல்லி மாநாட்டை நடத்தியவர் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். அதற்கு சான்றாக பெண்ணாடத்திலே தமிழ் தேசிய சிந்தனையாளர் புரட்சியாளர் ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்றினுடைய புகைப்படத்தை கூட நாங்கள் இங்கே காட்சிமயமாக்கி இருக்கின்றோம். நீங்கள் இருபுறமும் பார்த்திருக்கலாம். தமிழ் தேசியத்திற்கான விடுதலையை வென்றெடுப்பதற்காக பல லட்சக்கணக்கான போராளிகளை உருவாக்கியவர் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள்.
2011 நீங்க கட்சி தொடங்கின காலகட்டத்துக்கும் இன்னைக்கு 2வது முறையாக இங்க நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 ஆண்டுகள் கழிச்சு இது நடந்திருக்கு. மக்களுடைய ஆதரவு எப்படி பெருகி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல எப்படி நீங்க வந்து இந்த அரசியல் நகரணும்னு நினைக்கிறீங்க? நல்லது, நல்ல சரியான ஒரு புரிதலான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள், ஆள துடிக்கின்ற கட்சிகள் எங்களுடைய அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் நோக்கிதான் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், தூய தமிழ் தேசிய பாதையிலே எங்கள் அண்ணன் முத்தமிழன் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கைகளை ஏற்றுதான் ஜனவரி மாதத்தில் இருந்து மே மாதம் வரை 1 லட்சம் பேர் இந்த கட்சியிலே இணைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, இன்னும் எண்ணற்ற கட்சிகள் இந்த தமிழக வாழ்வுரிமை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது இந்த பொதுக்கூட்டமே மாநாடாக காட்சி எழுதை நீங்களே கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். இப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சி வளர்ந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்த புது கட்சி வந்து உங்களை எதிர்க்கிறாங்க. அதை வந்து நீங்க எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? நாங்க போராளிங்க. எங்கள் அண்ணன் வேல்முருகன் அவர்களை நம்பி வந்திருக்கின்ற லட்சக்கணக்கான தொண்டர்கள் போராளிகள். இது ஒன்றும் ரசிகர் கூட்டம் அல்ல, கூத்தாடிகளுக்கான கூடுகிற கூட்டம் அல்ல, ஒரு போராளிகளுக்காக கூடுகின்ற ஒரு மகத்தான மாபெரும் இயக்கத்தினுடைய கூட்டம். இப்ப நீங்க இவ்வளவு மகத்தான கூட்டம் இங்க அரசியல் நம்ம செய்திருக்கோம், போராளியாக இங்க மக்களுக்கான போராட்டங்கள் எல்லாம் நின்று இருக்காங்கன்னு நீங்க சொன்னாலும் கூட இவருக்கு அரசியல் பற்றியான புரிதல் வந்து குறைவுன்னும் வேல்முருகன் அவர்களுக்கு ஒரு சீட்டு தான் இவருக்கு திமுக இதை பேசிக்கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி பல மேடைகள்ல வந்து இளைஞர்கள் பேசக்கூடிய சூழல் இருக்கு. அதை பற்றி என்ன சொல்றீங்க? அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அண்ணன் தலைவர் முத்தமிழன் அவர்கள் ஒரு கூட்டணியிலே அந்த கூட்டணியுடைய சின்னத்தை பெற்று பன்ருட்டி தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனையும் தமிழ் தேசிய சிந்தனையாளர் புரட்சியாளர் பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள், நான் தமிழ்நாட்டிற்கு சென்றால் ஐயா புலவர் கலியபெருமாளை பார்க்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆவலாக இருக்கிறது சொன்னார்கள். ஆனால் அதனுடைய நிலைப்பாடுதான் இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து களத்திலே நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க கூத்தாடிகள் எங்களை போய் ஒப்பிடாதீங்க. இங்க நீங்க பார்த்திருக்கலாம், வந்தவங்க அத்தனை பேரும் போராளிகள். எங்கள் தலைவர் அண்ணன் முத்தமிழன் கண்ண செவிக்கா காத்திருக்கின்ற எண்ணற்ற தோழர்கள் விடுதலை புலி மறவர்களுடைய தியாகங்களை உள்வாங்கியதன் விளைவு தமிழ்நாடு விடுதலை படை தமிழரசனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்ட தலைவர் அண்ணன் வேல்முருகனுடைய வழிகாட்டுதலோடு பயணிக்கின்ற மகத்தான மாபெரும் மக்கள் இயக்கம்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. தற்கூறிகள் வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டிருக்கலாம், இவருக்கு என்ன அரசியல் தெரியும் என்று. எந்த இடத்தில் எவனை அடித்தால் அது சரியாக நடக்கும் என்பதை நடத்தி காட்டியவர் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள். முருகன் என்பவர் ஒரு சாதாரணமானவர்ல. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், எனக்கென்று ஒரு பின்புலம் இருக்கிறது. விடுதலை படையை அமைத்த தமிழரசனுடைய உடன் இந்த களப்போராளிகள் பெரியவர் என்கின்ற சுந்தரம் என்று தோழர்கள் அழைக்கப்படுகின்ற அன்பழகன் என்னுடைய சொந்த மாமா, அவருடைய சொந்த ஊர் நத்தமலை கிராமம். இன்று கூட மாவோயிஸ்ட் தலைவராக ஒரு 5 மாநிலங்களுக்கு ஒரு தளபதியாக இருக்கின்ற தோழர் வீரமணி என்னுடைய சொந்த மாமா. இப்படி என்னை போன்றவர் தான் அண்ணன் முத்தமிழனுடைய அந்த பாதையிலே பயணிக்கின்றோம். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாங்க வந்து ஒரு கூத்தாடிக்க கூட்டலாம் கிடையாது. நீங்க கேட்கிற கேள்வி எங்களுக்கு தவறா தெரியுது. நீங்க ஒரு போராளியை போய் ஒரு கூத்தாடி கூட சேர்த்தீங்கன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சது நல்லதில்லை. இல்ல, ஒரு மேடையில வந்து வேல்முருகன் வந்து பேசும்பொழுது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு இந்த அரசியல் ஓட்டு அரசியலை தாண்டி நான் இயக்க அரசியல் செய்ய நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி. அப்ப உங்க போன்ற ஆட்கள் வந்து அவர் அதை ஊக்குவிக்கிறீங்களா, அதை நோக்கி தள்ளுறீங்களா? கண்டிப்பா. இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை காரணமா தான் நாங்க ஓட்டு அரசியல் நம்பி இருக்கிறோம். 99% நாங்க ஓட்டு அரசியல் நம்பாதவர்கள் தான். எங்களுக்கு அது தேவையில்லை. ஒரு தூய தமிழ் தேசிய அரசியலை இந்த உலகத்தில் இந்திய அளவில் கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட ஒரு உத்தமமான தலைவர் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தம் சொல்றாரு. அவரு திராவிட கட்சிகளோட கூட்டணியில இருக்காரு. இதை பற்றி நீங்க என்ன விளக்கம் கொடுக்க விரும்புறீங்க? வேற வழி இல்லைங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊடோடு அவரோட இணைந்துதான் எங்களுடைய தலைவர். நீங்க சட்டமன்றத்துல 234 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. மாண்புமிகு மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற அந்த அவையில தன்னுடைய விரல் நுனியில அத்தனை கேள்விகளையும் கேட்கின்றார்கள். மரியாதைக்குரிய சபாநாயகர் அப்பா அவர்கள் கூட என்ன மிரட்டி பார்க்கிறீங்களா வேல்முருகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால்
அவருக்கு முன்னால் சட்டமன்றத்திலே உள்ள நுழைந்தவர், சட்டமன்றத்திலே வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே களமாடியவர், சட்டமன்றத்தினுடைய விதிப்படி இன்று வரை செய்கின்ற ஒரே தலைவர் நீங்க பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காங்க, இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக, திமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, அது மாதிரி இஸ்லாமிய கட்சிகள்லாம் இன்னைக்கு உள்ள கட்சிக்குள்ள இருக்கிறாங்க, அந்த சட்டமன்றத்தில் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசிய பாதையில் இந்த நாட்டை தனக்கு பின்னால் இதை பயணிப்பதற்கு தோழர் வேல்முருகன் இருப்பதை நினைவுபடுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தோழர் பிரபாரோட நினைவுதான் இன்றளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த விதமான மடியில் கணம் இல்லை, அவருக்கு பயமும் இல்லை. இல்ல, நீங்க இப்ப தோழர் வேல்முருகன் சொல்றத நான் குறிப்பிட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். தலைவர் வேல்முருகனா தோழர் வேல்முருகனா? இன்றைய அரசியலுக்காக தலைவர் வேல்முருகன், ஆனால் உண்மையா நாங்கள் நேசிக்கின்றவர் தோழர் வேல்முருகன். மகிழ்ச்சி. நீங்க சட்டசபை பற்றி சொல்லி இருக்கும் பொழுது, சட்டசபையில ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மினிஸ்டர்களும் கூட வேல்முருகன் அவர்களை எதிர்க்கக்கூடிய சூழல் பாக்குறோம். நேரம் கொடுக்கலன்னு சொல்லி சபாநாயகரை முற்றுகையிட்ட போராட்டத்தை கூட பாக்குறோம். அப்போ இதன் பின்னணி என்ன? நீங்க அங்க இருக்கவங்க எல்லாம் பேச தெரியாது யாருக்கும். எங்கள் தலைவர் வேல்முருகன் அவர்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் அதை உடனடியா விரல் நுனியில பேசக்கூடிய தலைவர். அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. பொறாம களத்தில் நின்று மக்களுக்கான வாழ்வுரிமை சிக்கலுக்கு எங்க உலகத்துல எங்க புலமைந்த தமிழ் எங்க யாருக்கு அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்கின்ற முதல் குரல் கொடுக்கின்ற ஒரு உண்மையான ஆண்மையுள்ள தலைவர் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். இப்ப பண்ருட்டி தொகுதியில கிட்டத்தட்ட 2-3 முறை அவரு சட்டமன்ற உறுப்பினரா மாறி இருக்காரு. பண்ருட்டி தொகுதிக்கு அவர் செய்த நல்ல விஷயங்கள் என்ன, அது எவ்வளவு தூரம் மேம்பட்டு இருக்கிறது? முத்தமிழ் கலைஞர் ஆட்சியில இதே மஞ்சநகர் மைதானத்துல அவர் பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இங்க ஒரு கூட்டத்தில் வரும்போதுதான் கலைஞர்கிட்ட நேரடியாக பேசி, அவருக்கு தொகுதிக்கு மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் கடுமையா பொறியியல் படிப்பதற்கு, உயர்கல்வி படிப்பதற்கு கஷ்டப்படுறாங்க. ஆனால் மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரியும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரியும் கொண்டு வர வேண்டும் என்று கடினமாக போராடி இதே மஞ்சநகர் மைதானத்தில் தான் அந்த மாவட்டத்திற்கு ஒரு கல்வியை பெற்றால். இது இன்னைக்கு போய் பாருங்க, பண்ருட்டியில வானூர்ந்து நிற்கிறது. இப்போ கூட தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார்கள், நெல்லிக்குப்பத்தில் ஒரு கலைக்கல்லூரி வாங்கியிருக்கோம். இது போராட கொடுக்கணும் தெரியும். ஓடாத மானும் போராடாத மக்களும் வென்றதாக சரித்திரம் என்று தோழர் மேதகு பிரபாகரன் அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்தோடு போராடக்கூடிய ஒரே தலைவர் தான் எங்கள் அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் அவர்கள். போராடக்கூடிய மக்கள் அனைவரும் உங்க பின்னாடி தான் நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாங்க உயிருக்கும் உடமைக்கும் உத்தரவாதம் இல்லாதான் தோழர் தமிழரசனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு, மேதகு பிரபாகரன் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு, இவர் எங்களை சரியாக வழிநடத்துவார், இவர் எங்களை காப்பாற்றுவார் என்று தமிழகத்திலே என்னை போன்ற இன்னும் இளம் போராளிகள் தமிழக வாழ்வில் நித்தம் இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஜனநாயகன் படத்தை தீவிரமா எதிர்க்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து பதிவுகள் இட்டுட்டு வராங்க உங்க கட்சியோட தொண்டர்கள். அதை பற்றி என்ன, அது விஜய்க்காகவா இல்ல கன்னடத்துக்காகவா? வேல்முருகனை பத்தி தெரியாதவங்க வேணா அதை பத்தி வேடிக்கையா பேசிட்டு இருக்கலாம். நம்ம நடிகர் ரஜினிகாந்தை கேட்டு பாருங்க. பாபான்னு ஒரு படம், அது தமிழ்நாட்டில் ஓடிச்சா ஓடலையா அப்படிங்கிறத அவரை கேளுங்க. நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். எங்க தலைவர், நீங்க இந்த நாட்டினுடைய மோடி 56 இன்ச்சு மார்பு கொண்ட நரேந்திர மோடி சென்னைக்கு வருகின்ற பொழுது கோ பேக் மோடி என்ற ஒரு சூசகமான போராட்டத்தை அறிவித்து மோடிய தரை வழி மார்க்கமாக செல்ல முடியாமல் வான்வழி மார்க்கமாக செய்ய வைத்தவர் அண்ணன் வேல்முருகன். இது போல எண்ணற்ற நிகழ்வுகளை சொல்லலாம். இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை நடக்குது இன்னைக்கு நாட்டில், நிறைய இன்னைக்கு இருக்கலாம். நாங்க மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி. அது எது வேணாலும் நடக்கலாம். நீங்க இப்போ ஒரு படம் சொன்னீங்கல்ல, அது என்ன நடக்கும்னே தெரியாது. எத்தனை கிணத்துல அந்த படப்பொட்டி கிடக்கும், எத்தனை முந்திரி காட்டுல மீறி ஓட்டுறவன் கட்டுப்பட்டு கிடக்க போறோம்னு தெரியாது. அது நாங்க சொல்ல மாட்டோம். செய்யும் போது நீங்க எங்களை எடுத்து போடுங்க. அந்த மர்ம முடிச்சுகள் ஜனவரி மாசம் அவிழோன்ற நினைப்போம். அதாவது எங்களோட என்னோட தோழர்கள், என் கூட பயணிக்கின்ற சக தோழர்கள்
அண்ணன் வேல்முருகனுடைய அது எந்த விதமான நினைவுகளாக இருந்தாலும் அதை சாதிக்கும் தான் நான் நினைப்போம். எப்படி தமிழ் தேச விடுதலைக்கு தன் இன்னுரை நீத்தார்களோ அதே போலதான் இதே மேடையில் நீங்க பார்த்துருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தம்பி கொடிகாத்த வீரன் வினோத்துடைய படம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல தம்பி ஜெகன்சிங்கனுடைய படம் இருக்கும், அதுக்கு பக்கத்துல மன்சூர் அலின்னு ஒருத்தருடைய படம் இருக்கும். இவங்கெல்லாம் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காக தலைவர் வேல்முருகனுக்காக தன்னுடைய தேக்கு மர உடலுக்கு தீயிட்டு குளித்து கொண்டவருடைய படம் தான் இங்கே நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வுகளுக்கு தான் நடந்தது. அந்த வினோத் அவர்கள் வந்து அந்த போராட்டத்தை முடிச்சுட்டு வரும்போது கவர்னர் மாளிகை முற்றுகை போராட்டத்துக்கு அப்போ கவர்னர் மாளிகையில என்ன போராட்டம் அதை நீங்க பார்க்கணும். தருமபுரி மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழர்கள் ஆந்திராவிற்கு கூலி வேலைக்கு செல்கிறார்கள். ஆந்திர வனத்துறையும் ஆந்திர அரசும் ஆந்திர காவல்துறையும் சேர்ந்து ஈழத்திலே எப்படி நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை ஆடைகள் நீக்கி சுட்டு கொண்டார்களோ அதே போல தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. மிகப்பெரிய படுகொலை. இந்த நாட்டில் 168 கட்சி இருக்குது, அரசியல் கட்சி. ஆளுக்கு ஒரு கட்சி வச்சுக்கிறான், அப்பம் ஒரு கட்சி வச்சுக்கிறான், மோகம் ஒரு கட்சி வச்சுக்கிறான் இல்லையா? ஆனா எங்கள் அண்ணன் வேல்முருகன் மட்டும்தான் அந்த இறந்து அந்த அந்த 20 தமிழர்களுக்கு நீதி கேட்டு கவர்னர் மாளிகை முற்றுகிட்டார். அப்போ காவல்துறைக்கு எங்களுக்கு தகராறு, காவல்துறைக்கு எங்களுக்கு தகராறு தான். ஆனா அந்த தகராறை கண்டிச்சு அந்த தம்பி வினோத் வந்து தன்னுடைய அந்த கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்துக்கு அந்த பக்கத்துல ஒரு ரயில்வே மின்சார பாதை போது ரயில்வே ரோடு, அதுல வந்து என்ன பண்றான், நம்முடைய எங்கள் கட்சியினுடைய உயர்ந்த நோக்கமான எங்கள் அண்ணனால் உருவாக்கப்பட்ட அந்த மஞ்சள் பச்சை சிவப்பு கொடி எடுத்துட்டு போய் ரயில மறைக்கிறான். ரயில மறைக்கும் போது கொடியை ஊனி வைக்கிறான். அது வந்து 3/4 ஜல்லி 1.5 ஜல்லி போட்டு அந்த ரோடு ரயில்வே ரோடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது சாயுது. அந்த கொடியை பிடித்து திரும்பவும் தூக்கி நடுகிறான். ஆனால் அவனுக்கு மேலே போகிற மின்சாரம் 25,000 வாட்ஸ் என்பது தெரியாது, பட்டு விடுகிறது. பட்டு விட்டவுடன் அவன் அங்கேயே ஏறக்குறைய ஒரு 70% உடம்பு சுத்தமாக எரிந்து விட்டது. உடனே பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை தூக்கி கொண்டு மிக சிறந்த மருத்துவமனையான கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை கொண்டு செல்கிறார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் வேல்முருகன் யாரோ ஒருத்தர் வழியில் போகின்ற பொழுது அந்த வண்டியை இருசக்கர வாகனத்தை அதில் ஏறி அந்த வண்டியிலே தொடர்ந்து பயணிச்சு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை போறாரு. நாங்கெல்லாம் அந்த மருத்துவமனை போய் இருக்கிறோம். விடிய காலம்பர 5 மணி அண்ணன் புரட்சி பை வைகோ வந்திருக்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் வந்திருக்காங்க, இன்னும் தமிழ் தேசிய கூட்டமைப்புலாம் வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பையன் மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர் தான். அவங்க அந்த பையனை நீ யாரு என்ன ஊருப்பான்னு கேட்குறாங்க. நான் சிதம்பரம், என் பெயர் வந்து வினோத், எங்க அப்பா ஒரு ஆட்டோ தொழிலாளி, தில்லை காளியம்மன் கோயில் பக்கத்துல எங்க வீடு இருக்கு அப்படின்னு சொல்றான். நீ எதுக்கு வந்த, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் எடுக்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர்களை ஆந்திர அரசு வனத்துறை காவல்துறை அடிச்சு சுட்டு நிறுவனமாக்கி கொன்றான். இதை எங்கள் அண்ணன் எங்களுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் எடுத்து அந்த போராட்டத்துக்கு வந்த நான் வைத்திருந்த கொடி தவறுதலாகப்பட்டு இப்படி ஆயிட்டன்றான். ஆனா கரெக்டா 3:55 அவன் இறந்து போறான். அந்த இறந்து போனவனுடைய உடலுக்கு இரவு முழுவதும் அங்கேயே கண் விழித்திருந்து உடல் பிரேத பரிசோதனை முடிந்த பிறகு 276 கார்ல வாகனங்கள்ல வண்டி எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் அன்றைக்கு ஆளுங்கட்சியான திமுகவும் அதிமுக வெறும் 3 லட்சத்து 2 லட்சம் தான் கொடுப்பான். அன்னைக்கே 7 லட்சம் ரூபாயை நிதியாக கொடுத்து அந்த ஆட்டோ தொழிலாளியுடைய கணவன் மனைவிட்ட கொடுத்து, என்னால உங்க மகனுடைய உயிரை கொடுக்க முடியாது, இந்த தொகை வந்து ஒரு சிறியதுதான், உயிர் என்பது விலை மதிக்க முடியாதுன்னு சொல்லி தன்னுடைய கண்ணீரால் அந்த உடலை நனைத்தவர் எங்கள் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள். தோழர் வேல்முருகன் அவர்கள் தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத ஒரு அரசியல் கட்சியா இல்ல ஒரு இயக்கமா மாறி நிக்க இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? அது உங்களுக்கு வந்துருச்சு. எங்களுக்கு கூடிய விரைவில் வந்துட்டோம். நாங்க 14 வருஷமா நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்குதான் நீங்க பாத்துருக்கலாம் எல்லா ஊடகங்களையும். இன்னைக்கு வேல்முருகன் இல்லாத பேச முடியுதா? எந்த பத்திரிகை நெறியாளர் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒரு பெரிய நடிகர் இல்ல. எங்களுடைய தலைவர் அண்ணன் முத்தமிழ் வேல்முருகன் அவர்கள் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். அவர் தனக்கான
ஒரு கொள்கை தலையில் வளர்த்து கொண்டு அந்த தமிழ் தேசிய நீரோடையில் வளர்ந்த விளைவுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பது இந்த நாட்டை இன்னும் கொஞ்ச காலத்தில் தூய தமிழ் தேசிய பாதையில் ஒரு ஆட்சி அமைக்கின்ற காலம் வெகு விரைவில் வரும். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழ் தேசிய பாதையில் தோழர் வேல்முருகனும் நீங்களும் தொடர்ந்து பயணித்து தமிழ்நாடுடைய வாழ்வுரிமைக்காக போராடுவீங்கன்னு நினைக்கிறோம். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.